அதே தெரேசா நாளைக்கு ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதியா வந்தா கூட அவளாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. என்ன சிங்கள பேரினவாதம் விடாது. ஒரு தேசிய இனம் விடுதலை பெறுவதற்கு மிக முக்கியமானது அந்த இன மக்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பொது வாக்கெடுப்புக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒன்றையும் நாங்கள் உருவாக்கி அதில் செயற்பட்டு வருகின்றோம். தமிழர் தலைவிதி தமிழர் கையில். இதை அந்நிய நாடுகளோ வேறு சக்திகளோ தீர்மானிக்க முடியாது. இந்த தடைகளின் உண்மையான நோக்கம் தமிழர்கள் ஒரு பலமிக்க சக்தியாக வருவதை இன்றைக்கு சர்வதேசம் விரும்பவில்லை. 2009 நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒரு வலுமையமாக இந்து சமுத்திரத்தில் வந்து கொண்டிருந்த நாங்கள் அங்கு ஒரு புதிய ஒரு வலுமையம் ஒரு நியூ பவர் சென்டராக நாங்கள் வருவதை சர்வதேசம் விரும்பவில்லை. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று எங்களோட முக்கிய ஒரு பிரமுகராக நாடு கடந்த தமிழ் அரசின் பிரதமர் திரு விஸ்வநாதன் முத்துக்குமாரன் அவர்கள் எங்களோடு கலந்திருக்கின்றார். வணக்கம். 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 இன்று சிறப்பாக மீண்டும் ஒரு முறை இடைவெளிக்கு பின் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஆரம்ப காலம் தொட்டு இள விடுதலை போராட்டத்தோடு இணைந்திருந்து இள விடுதலை போராட்டத்தில் ஒரு அங்கமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட தலைவரால் உங்களை நியமிக்கப்பட்டு நீங்க பல பேச்சுவார்த்தைகளில் அமர்ந்த நீங்கள் இன்று இருக்கின்ற இந்த தில்லுமுள்ளு அரசியல் பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்ற? வருத்தத்துக்குரிய விடயம். இதுல நான் கூட அந்த அரசியலை பற்றி விமர்சிக்க நான் அவ்வளவுக்கு விரும்ப இல்லை. என்ற அந்த விமர்சனத்தால ஒரு பிரயோசனமும் நடக்க போறது இல்லை. ஆனா மக்கள் அதுல இப்படிமா உறுதியா நிற்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு உதாரணம் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி ஆட்சி அங்க ஆட்சியை கைப்பற்றிய பொழுது தமிழ் மக்கள் தேசியத்தை கைவிட்டு விட்டார்களோ என்ற ஒரு அச்சம் பல 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 மட்டங்களில் எழுந்தன. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் அதனை தெளிவாக எடுத்து காட்டி விட்டார்கள். தாங்கள் தமிழ் தேசியத்துடன் தான் இன்றும் நிற்கின்றோம் என்று. எனவே அந்த வகையில் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். மற்றும் இதில் நாங்கள் கூட எண்ணத்தில் பார்க்கின்றோம் என்றால், இன்றைக்கு ஒரு நாடு உருவாக்குவதில் வெளிநாடுகளின் சர்வதேச சூழல் மிகவும் ஒரு முக்கியமானது. சர்வதேச ஒழுங்கு மிக முக்கியமானது. இந்த ஒழுங்கின் ஊடாக எவ்வாறு ஒரு புதிய ஒரு தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்பது மிக முக்கியமான பங்கு. நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் அதில் தான் கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். தாயகத்தில் மக்கள் தேசியத்துடன் நிற்பது மிக மிக முக்கியம். என்றால் தாயகத்தில் மக்கள் தேசியத்தை கைவிட்டு விட்டால் நாங்கள் என்னதான் வெளியால் செய்தாலும் அது அந்த இது சர்வதேச சமூகத்தால் பார்க்கப்படாது. எனவே அங்கு மக்கள் தேசியத்துடன் நிற்கும் பொழுது அதே சமயம் அது நாங்கள் இங்க சர்வதேசத்தில் எவ்வாறு இதனை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று. அப்ப தற்போதைய சர்வதேச சூழல் என்னை பொறுத்த மட்டில் ஓரளவுக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அவரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு மட்டங்களில் இருக்கின்றன. சில கருத்துக்களோடு நானும் ஒத்து போன்றேன். உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் நீதி கோருவது மல்டிநேஷனல் ஃபோரம் என்று சொல்வார்கள், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். அதில் தான் நாங்கள் இன்றைக்கு கூடிய அளவு எங்களுக்கு பொறுப்பு குரலுக்கான எங்களுடைய வேலைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் அதனை பலவீனப்படுத்தி கொண்டு போகின்றது. இப்ப கடந்த வாரம் அதில் உள்ள சில நீதிபதிகளுக்கு எதிராகவும் வழக்கு தொடர்நருக்கு எதிராகவும் அமெரிக்கா சில தடைகளை விதித்திருக்கின்றது. எனவே அது தடைகளை விதித்தாலும் நாங்கள் பொறுப்பு கூறுவதற்கு அதனை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. எனவே நாங்கள் இந்த முறை செப்டம்பர் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் மூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சர்வதேச நீதிமன்றத்துக்கும் அது ஏதாவது ஒரு நாடு 153 நாடுகள் இன்றைக்கு இன அழிப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு என்றால் கூட கொண்டு அதை இந்த ஸ்ரீலங்காவை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம். கடந்த 2-3 வருடங்களாகத்தான் இன்றைக்கு உலக நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் இன அழிப்பை எவ்வாறு தடுக்கலாம் என்று முனைந்திருக்கின்றன.
எனவே இந்த சூழலங்களுக்கு சாதகமாக இருப்பதைத்தான் பார்க்கிறேன். அரசியலை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ட்ரம்புடைய நிர்வாகம் கிரீன்லேண்ட் நீங்க பார்த்து டென்மார்க்குள்ள கிரீன்லேண்ட், பனாமா கனால், மற்ற இன்றைக்கு சோமாலிலேண்ட், அது எங்களை மாதிரி ஒரு நிகழ்வு பூர்வமான அரசாக இருக்கின்றது. அங்கு சீனாவின் ஆதிக்கம் வந்துவிடும் என்று அவர்களை அதனை அங்கீகரிப்பதற்கான முயற்சியில் நிலப்பாட்டைத்தான் இன்றைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்திருக்கின்றது. சோமாலிலேண்ட், கிரீன்லேண்ட், பனாமா கனாலில் உள்ள அதே நிலப்பாடு தான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறது, சீனாவின் தொடர்பு. அப்போ இது எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய அரசியல் பெருவிருப்பை அடைவதற்கான முயற்சியில் தான் நாடு கடந்த தமிழர்கள் அரசாங்கம் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் இன்றைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ எங்களுடைய அடிப்படையான உரிமை ஒன்று சுயநிர்ணய உரிமை. இப்போ சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அதை ஒரு சுதந்திர தமிழீழமான வடிவத்தில் அதை பிரயோகிக்கத்தான் நாங்கள் இன்றைக்கு பல்வேறு தசாப்தங்களாக நாங்கள் போராடி கொண்டும் வருகின்றோம். அப்ப அதில் ஒரு அம்சமாக நாங்கள் தற்சமயம் இப்போ அண்மையில் எங்களுடைய நாடாளுமன்ற அரசவை நடைபெற்றது 3 வாரங்களுக்கு முன்னர். அப்போ ஒரு ஹாங்காங்கில் இந்த ஒரு பேராசிரியர் சிறப்பு பேச்சு வழங்கினார். அவர் ஒரு வார்த்தை கூறினார், அதாவது எங்களுடைய குறிக்கோள் சுயநிர்ணய உரிமைக்கு செயலுருவம் கொடுப்பது. அந்த சுயநிர்ணய உரிமைக்கு செயலுருவம் கொடுக்கும் மார்க்கம் வழிமுறை பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். அப்ப இதைத்தான் நாங்களும் 2014 நாங்கள் பஃபலோல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் எங்களுடைய அரசவை பொது வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமாக நாங்கள் அந்த சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அதுக்கு செயலுருவம் கொடுக்கலாம் என்று. பொது வாக்கெடுப்பு பற்றி நாடு கடந்த தமிழ் அரசு அதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றது. அதை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் தருவீர்களா? நிச்சயமாக சர்வதேச மட்டத்தில் நாங்கள் அதற்கான ஆதரவு தளத்தை நாங்கள் திரட்டி கொண்டு வருகின்றோம். ஆனால் சர்வதேச தளத்தில் ஆதரவு திரட்டும் பொழுதும் இன்னொரு முக்கிய விடயம், ஒரு பிரெஞ்சு தத்துவாசிரியர் ஃபயட் என்று கூறுகின்ற ஒரு தத்துவாசிரியர் பிரெஞ்சு புரட்சியின் போது கூறினார், ஒரு தேசிய இனம் விடுதலை பெறுவதற்கு மிக முக்கியமானது அந்த இன மக்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் அவர்கள் முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன வேண்டும் என்றதை நாங்கள் தான் முதலில் சொல்ல வேண்டும். அப்ப அதை சொல்லும் முகமாக நாங்கள் இதை ஒரு மக்கள் மயப்படுத்துவதற்காக பொது வாக்கெடுப்புக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒன்றையும் நாங்கள் உருவாக்கி அதில் செயற்பட்டு வருகின்றோம். இன்றைக்கு அதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய பொது வாக்கெடுப்புக்கான ஒரு சின்னத்துக்கான போட்டி ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க கூடும் என நான் நம்புகின்றேன். என்றால் நாங்கள் பத்திரிகைகளிலும் வேறு ஊடகங்களிலும் இது பற்றி நாங்கள் விளம்பரப்படுத்தி இதனை நடத்தி கொண்டு வருகின்றோம். தாயகத்திலும் தமிழகத்திலும் இதனை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த சின்னத்துக்கான போட்டி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நாங்கள் நடக்க இருக்கின்றது. அப்ப இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆக்கங்களை எவ்வாறு பொது வாக்கெடுப்புக்கான சின்னம் என்ன வடிவத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் ஒரு போட்டியை நடத்துகின்றோம். இப்ப அந்த வடிவத்தில் நாங்கள் சில கருப்பொருட்கள் கட்டாயமாக அங்கு இருக்க வேண்டும் என்று கொண்டு ஜனநாயகம் அங்கு இருக்க வேண்டும், சுதந்திரம் அங்கு இருக்க வேண்டும், சுயநிர்ணய உரிமை, அதாவது இந்த 3 கருத்துக்களும் அந்த சின்னத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அதே சமயம் இந்த சின்னம் நாங்கள் எங்களுடைய வடகிழக்கு பிரதேசம் தான் எங்களுடைய தமிழர் தாயகம். அப்ப இன்றைக்கு நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் கொடுத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையிலும் வடகிழக்கு பிரதேசங்கள் தமிழர் தாயகமாக குறிப்பிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த தமிழர் தாயகமும் அந்த சின்னத்தில் இடம்பெற வேண்டும். அடுத்த முக்கியம் இன்னொன்று, எங்களுடைய நிலப்பாடு எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். தமிழர் தலைவிதி தமிழர் கையில். இதை அந்நிய நாடுகளோ வேறு சக்திகளோ தீர்மானிக்க முடியாது. அப்ப இந்த வாசகங்கள் அடங்கியதாக இந்த சின்னம் இருக்க வேண்டும். அப்ப இதை பற்றிய கூடிய விவரங்கள் நீங்கள் PMFR.org, திரும்ப சொல்றேன், PMFR.org என்ற இணையதளத்தில் நீங்க சென்றால் அதுக்கான கூடிய விவரங்கள் கிடைக்கும். அப்ப இந்த சின்னத்தை நீங்கள் வரைந்து PMO@TGT.org என்ற இணையதளத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்றோம். முதல் பரிசு $1000. அடுத்து 2வது பரிசுகளாக 5 பரிசுகளை கொடுக்க இருக்கின்றோம். தாலா $100 வீதம் 5 பரிசுகள். 2வதாக வெல்லுகின்ற சின்னத்தை நாங்கள் பத்திரிகைகளிலும் பிரசுரிப்போம். மேலும் இந்த நிகழ்வை நாங்கள் தாயகத்தில் அல்லது தமிழகத்தில் நடத்த இருக்கின்றோம். அதற்கும் அங்கு செல்வதற்கான வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம்.
இங்கே இருக்கின்ற தடைகளாக மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம், வருகின்ற அரசுகள் கூறுகின்ற வார்த்தைகளை அவர்கள் எதுவும் செய்வதில்லை. அந்த வகையிலே நாங்கள் பார்க்க போனால் இந்த புலம்பெயர் நாடுகளில் மீண்டும் ஒரு பட்டியல், இந்த பட்டியல்கள் வருகின்றதால் இன்னும் பலவீனத்தை அரச தரப்பு அல்லது சிங்கள தரப்பு தமிழர்களை மீண்டும் ஒரு உந்துதல்களுக்கு கொண்டு வர்றது போல் இருக்கின்றது. இந்த தடைகள் உண்மையிலே ஈடுபடமாக இருந்தால் ஒரு மாறுபட்ட ஒரு நிலமாக இந்த இலங்கை அல்லது தமிழர் தாயகம் எல்லாம் மிளிர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா? இந்த தடைகள் திரும்பி திரும்பி போடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக மட்டுமல்ல, இந்த நான் ஆரம்பத்தில் கூறியது போலவே இதோடு பயணித்த நீங்கள் என்ற ரீதியிலே உங்களுடைய பார்வை இந்த தடைகளை பற்றியது எப்படி இருக்கின்றது? 2 தடைகள் நான் கொண்டு வந்து ஸ்ரீலங்கா போடுகின்ற தடைகள். ஸ்ரீலங்கா வந்து இந்த முறை என்ன 25 அமைப்புகளோ 15 அமைப்புகளும் 200 பேருக்கு தனிப்பட்டாக்களுக்கு எதிராக தடை போட்டிருக்கு. இது வந்து மைந்தா காலத்திலிருந்து போடப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப இந்த முறை இது அனுராண்ட காலத்திலே இந்த தடை பெறது என்னத்தை எடுத்து காட்டுது என்றால், சிங்களத்திலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்பட போறதில்லை. சிங்கள பேரினவாதம் அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்குது. அப்போ முதலில் ஆரம்பத்தில் தற்போதைய ஆட்சி அனுராவின் ஆட்சியின் போது ஆந்திராவுடன் வென்ற பொழுது சில தரப்புகளில் இவர் மாறுபட்டு செயற்படுவார், வித்தியாசமாக செயற்பாடுவார் என்ற எண்ண கருத்துக்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவருடைய செயற்பாடுகள் அவரும் அதே வழியைத்தான் பின்பற்றுகின்றார். என்றால் அவர் தச்சலா, நான் அது அப்படி இருக்க மட்டும் நான் சொல்ல முடியாது. தச்சலா அனுராவுக்கு ஏதாவது மாற்றி செல்ல வேண்டும், மாறித்தான் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் சிங்கள பேரினவாதம் அதை விடாது. அது நான் சொல்றது அடிக்கடி, ஈவன் மதர் தெரேசா நாளைக்கு ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதியா வந்தா கூட அவளாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. என்ன சிங்கள பேரினவாதம் விடாது, அந்த சமூகம் அரசியல் சமூகம் விடாது. அதுதான் யதார்த்தம். எனவே அந்த தடை வந்ததை பற்றி நான் பெருசா பார்க்க இல்லை. இது வேற தடை வராமல் இருந்தால் தான் நான் பெருசா பார்த்துப்போம், என்ன ஏதோ மாற்றம் பெறத்தான் போகுதாக்குவோன்ட்டு. அப்போ இது வந்து அடுத்த தடை வந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை. இப்போ அது வந்து முக்கியமான நாடுகள்ல இருக்கு, அமெரிக்கா, பிரித்தானியா, இந்தியா நாடுகள்ல இருக்கிறது. அப்ப அந்த தடையை உடைக்கிறதுக்கான வேலையில் நாங்கள் வலுவாக ஈடுபட்டு வருகின்றோம். கடந்த நான் கூறலாம் ஒரு 8 வருடமாக நாங்கள் இதில் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்தியாவில் நாங்கள் அந்த தடைக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், நான் தனிப்பட்ட முறையிலும் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கூறினார், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு ஒரு துறைமுகனுக்கும் அங்க தடை இல்லை, எனவே அவர்கள் இந்த வழக்கில் ஈடுபட இயலாது என்று. அதை எதிர்த்து நாங்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கல் தாக்கல் செய்தோம். ஆக்சுவலி இப்போ இன்றைக்கு காலமும் அது தொடர்பான இந்தியாவில் உள்ள சீனியர் சட்டத்திறனியோட கதைக்கிறதுக்கு இருந்த நான்கு காலமும் அந்த நாளைக்கு பின் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இந்தியாவில் அதற்கான முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றோம். எங்களுடைய நிலப்பாடு என்றால், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் கோட்பாடும் தமிழீழம், தமிழீழ விடுதலை புலிகளின் கோட்பாடும் தமிழீழம். அப்ப தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை வந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அரசியல் செயற்பாடுகளை செய்வதற்கும் எங்களுக்கு அங்கு இடைஞ்சலாக இருக்கிறது. இப்ப நாங்கள் உண்மையில இந்தியாவில் ஜூம் மீட்டிங் வச்சால் வருகின்ற இந்திய மக்கள் கூறுவது எங்களுக்கு, ஐயா முதலில் இந்த தடை எடுங்கோ, இந்த தடை எடுத்தாத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம். அப்ப நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். அவருடைய இன்னொரு விஷயம், இந்த தடை வந்து எல்லாரும் நிற்கிறது டெல்லி தான் தனியே செய்தாண்டு. இந்த தடைக்கு தமிழக அரசும் ஒத்துழைத்து வருகிறது 1993ஆம் ஆண்டுல இருந்து. அப்ப நாங்கள் இப்ப இன்னொரு போராட்டத்தையும் நாங்கள் தமிழ்நாட்டில் செய்ய இருக்கிறோம். தமிழக கட்சிகளை கொண்டே தமிழ்நாடு அரசு இந்த தடைகளுக்கு ஆதரவு அளிக்கப்படாது, தமிழீழ விடுதலை புலிகளுக்கான தடைக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றோடு அரசியல் கேம்பெயினையும் அரசியல் போராட்டத்தையும் நாங்கள் தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகின்றோம். மற்ற பிரித்தானியாவில் நாங்கள் கடைசியாக போட்ட வழக்கில் வந்து எங்களுக்கு இந்த நீதிமன்றமே கூறியது, அந்த தீர்ப்பாயமே கூறியது, இந்த வழக்கில் எந்த பக்கம் தாங்கள் தீர்ப்பு சொல்வது என்று கூட தங்களுக்கு மிகச் சிரமமாக இருந்தது என்று. என்றால் கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான வன்செயலும் அங்கு இடம்பெறவில்லை தமிழீழ விடுதலை புலிகளால். எனவே இந்த தடையை வைத்துவைக்க எந்த விதமான காரணம் இல்லை என்று எண்ணியோம். ஆனால் நாங்கள் முதலில் அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மூலமாகத்தான் வெற்றி பெற்றோம். எனவே பிறகு தீர்ப்பாயம் அந்த தடையை உறுதி செய்தது. நாங்கள் மீண்டும்
இன்றைக்கு அந்த தடைக்கு எதிராக அரசியல் ரீதியாக சில முனைப்புகளில் ஈடுபட இருக்கின்றோம். அமெரிக்காவிலும் நாங்கள் இந்த தடைக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம். அது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னரே முடிவெடுத்திருக்க ஒன்றும் இன்னும் எடுக்கவில்லை, காலதாமதமாகிக் கொண்டு போகிறது. எனவே இந்த தடைகள் தொடர்பாக நாடு கடந்த தமிழக அரசாங்கம் மிக முனைப்பாக நாங்கள் இதை வேலை செய்து கொண்டு வருகிறோம். இந்த தடைகளை உடைத்தெறிவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தடைகள் உண்மையில் ஒன்று எடுத்து காட்டுது. அதாவது உலக அரசுகள் இந்த தடைகள் இன்றைக்கு புலிகள் ஆயுத போராட்டம் நடத்துறது யாருன்னு சொன்னா ஒருத்தருமே நம்ப மாட்டேன். அப்ப அப்படி ஒரு இந்த நாடுகளுடைய உளவுத்துறை அப்படி ஒரு செய்தியை கொடுத்தா அந்த உளவுத்துறைகள் என்ன செய்கின்றன்ற கேள்வியை எழுப்புறது. அப்போ இந்த தடைகளின் உண்மையான நோக்கம் தமிழர்கள் ஒரு பலமிக்க சக்தியாக வருவதை இன்றைக்கு சர்வதேசம் விரும்பவில்லை. 2009 அதுதான் நடந்தது. 2009 நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒரு வலுமையமாக இந்து சமுத்திரத்தில் வந்து கொண்டிருந்த நாங்கள் அங்கு ஒரு புதிய ஒரு வலுமையம் ஒரு நியூ பவர் சென்டராக நாங்கள் வருவதை சர்வதேசம் விரும்பவில்லை. அவர்கள் இருக்கின்ற அந்த ஸ்டேட்டஸ் கோவை நிலப்பாட்டை விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதுகளை மீறி நாங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதைத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை எடுத்து வருகிறோம். நீங்கள் கூறியது போலவே விடுதலை புலிகள் அமைப்பு புலம்பெயர் நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது தாயத்தில் இருந்தாலும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கான எதிர்ப்புகளுக்கான விடயங்களை இந்த அரசும் சர்வதேசம் கொண்டு வருவதன் மூலம் காணப்போவது என்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அதுபோன்று புலம்பெயர் நாடுகளில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு அடிப்படையில் இங்கே தமிழர்களுக்கான ஒரு நிலைப்பாடு உள்ளது. இப்போ தாயகத்தில் எப்படி நாங்கள் தமிழத்துக்காண்டியோ அல்லது ஒரு வன் செயல்கள் நடந்தால் அங்கே மக்கள் போராடுகின்றார்கள், இங்கும் அப்படியான அமைப்புகள் மட்டுமே உருவாக்கத்தில் இருக்கின்றது என்பது நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு தகவலை நான் சென்ற ஒரு பதிவிலே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் பணியாற்றுகின்ற ஒருவரோடு கூட உரையாடி இருந்தேன். அவர் கூட சொல்லியிருந்தார் அப்படியான ஒரு விடுதலை புலிகள் என்ற அமைப்பு இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்தும் இந்த செயற்பாடுகள் என்பது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உலக நாடுகள் தமிழ் மக்களின் ஒரு அங்கீகாரத்துக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்பது. இப்பொழுது நீங்கள் கூறியது போலவே ஒரு பொது சின்னத்தை உருவாக்குவதற்கான ஒரு விடயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொது சின்னம் வந்ததன் பின் வாக்கெடுப்பு என்பது தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளும் தான் நடைபெற போகின்றது. நிச்சயமாக இந்த கடந்த 20 ஆண்டுகளாக உலகத்துல நடந்த எந்த ஒரு வாக்கெடுப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, தென் சூடான் வாக்கெடுப்பு எடுத்து பார்த்தாலும் சரி, கொசோவா வாக்கெடுப்பு எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த கத்தலோனியா நடந்த வாக்கெடுப்புகள் எடுத்தாலும் மொண்டினீகரா அப்படி எந்த ஒரு வாக்கெடுப்பு நீங்கள் எடுத்தாலும் எல்லா வாக்கெடுப்பும் தாயகமும் புலமும் டயஸ்பராவும் அதில் பங்கு கொட்டித்தான் வாக்கெடுப்பு நடந்தன. எனவே இப்ப நான் சொல்றது உண்மையா இதுல தாயகத்திலும் பார்க்க புலத்தில் இருக்கிற மக்களுக்குத்தான் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கூடிய உரிமை இருக்கின்றது என்று. ஏனென்றால் புலத்தில் இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் தாயகத்தில் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் அவர்கள் இன்றைக்கு புலத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு புலத்தில் இருக்கிற 90% மக்கள் நாங்கள் ஏதிலிகளாக அங்கு தாயகத்தில் ஏற்பட்ட இன அழிப்பின் காரணமாகத்தான் இங்க வந்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக அவர்களுக்கு கூடிய உரிமை இருக்கிறது. மற்ற இந்த விடயம் சர்வதேச சட்டத்தாலும் சர்வதேச ஒழுங்குகளாலும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் நாங்கள் தாயகமும் புலமும் இணைந்த ஒரு வாக்கெடுப்பத்தை நாங்கள் கோருகின்றோம். மேலும் இந்த வாக்கெடுப்பு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் தான் நடக்க வேண்டும் என்று. என்றால் சர்வதேசத்தின் கண்காணிப்புல நடந்தால் தான் இதுக்கு ஒரு லெஜிட்டிமசி, இதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றோம். அப்ப இதை நாங்கள் இப்படி சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்கும் எங்களை மக்களை இதுக்குள்ள ஒன்றுபடுத்தி மக்கள் தங்களுடைய விருப்பை எடுத்து உலகத்துக்கு எடுத்து எம்போம். அதாவது மக்களுடைய அரசியல் விருப்பு, தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் தீர்வை ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக ஜனநாயகத்தின் அடிப்படையில சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில பொது வாக்கெடுப்பு மூலமாகத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தை உலகுக்கு எடுத்து சொல்ல நாங்கள் இதை ரெஃபரண்டம் இந்த பொது வாக்கெடுப்பு போராட்டத்தை மற்ற இந்த சின்னத்துக்கான இதுவும் மற்ற இப்போ உட்கடியான விடயம் என்ற நாங்கள் இதை நாடு கடந்த தமிழக அரசாங்கம் தமிழீழத்தை அடைவதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் மக்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா எங்கள் மக்கள் அனைவருமே 90% மேற்பட்ட மக்கள் தமிழீழத்துக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற அசையாத நம்பிக்கையில வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை
நடத்துகிறோம். மனதில் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அதை நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போலவே மக்கள் அதை வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் தமிழீழத்தில் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புறம்பே நாட்டில் 5 வீதத்தை தவிர மிச்சம் 95% நிச்சயமாக தமிழீழத்துக்கான ஒரு செயற்பாட்டுக்குரியவர்களாகவே தமிழீழத்தை எண்ணி வாழ்பவர்களாக 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் புறம்பே நாடுகள் வாழ்ந்தும் தாய் மண்ணில் கால் பதிக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற காலத்திலே நிச்சயமாக தமிழத்துக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு. இதிலே இறையாண்மை உள்ள சுதந்திர தமிழீழம் உண்டு. அடுத்தது சமஷ்டி. இதில் 3 குறியீடுகளை வைத்து ஒரு பெட்டியாக நீங்கள் அதை வாக்களிக்கும் போது போடுவதற்கான ஒரு தகவலை வழங்கியிருக்கிறீர்கள். அதிலே ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வா அல்லது சமஷ்டியா அல்லது வேறு ஏதாவது தெரிவான்னு சொல்லி எல்லாம் இருக்கின்றது. இதை இது நடைமுறைப்படுத்துவதற்கு அதில் ஏதாவது சிக்கல் இருக்குமா அல்லது இது செயற்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான திட்டமா? அண்மையில் நடந்த போகன் வில்லா வாக்கெடுப்பு எடுத்து பார்த்தாலும் சரி, பிற வாக்கெடுப்புகளையும் 1க்கு மேற்பட்ட தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வர மட்டும் நான் எதிர்பார்க்கவில்லை. இன்ஃபேக்ட் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை மேற்கு சகாராலையும் ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று அதுக்கும் 1க்கு மேற்பட்ட தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது ஒரு பிரச்சனையாக வர மட்டும் நான் துப்புரவா எதிர்பார்க்கிறேன். ஆனால் இப்போ இன்றைக்கு எங்களுக்குள்ள மிக முக்கியமான இது என்ன தெரிவு, எத்தனை தெரிவுன்றதிலும் பார்க்க நாங்கள் என்றால், அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கு நாங்கள் சர்வதேச அங்கீகாரம் பெற வேண்டும். இன்றைக்கு அதுதான் எங்களோட மிக முக்கியமான இது. அப்ப அதை நாங்கள் எடுத்துட்டோம் என்றால் பிறகு நாங்கள் இதுகளை பற்றி கதைக்கலாம். தெரிவு என்னென்ன தெரிவு, யார் யார் பங்களிக்கிறது, போர்டர் எந்த அளவுல இருக்கிறது, இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இதுகளெல்லாம் இதுக்கென்று சில சட்ட கோட்பாடுகளும் இருக்குது. இப்ப உதாரணமா கிழக்கு மாகாணத்துல கணக்க மற்ற இனத்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் இதில் வாக்களிக்கிறதா? அப்ப இந்த பிரச்சனை எங்களுக்கு மட்டுமான ஒரு தனி பிரச்சனை இல்லை. உதாரணமா மேற்கு சகாராவை எடுத்துக்கொண்டால் அங்க மொரோக்கோ தண்டை ஆக்களை போட்டு அவையும் வாக்களிக்கணும் என்று அப்ப இது சர்வதேச ரீதியில ஐக்கிய நாடுகள் சபையால இதுக்கென்று சில கோட்பாடுகளை போட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்துக்கு கூறுவார்கள் கிரிட்டிக்கல் டேட் என்று. அதாவது ஒரு குறிக்கப்பட்ட தேதிக்கு முன் வந்தவர்கள்லாம் வாக்களிக்கலாம், மற்றவர்கள் வாக்களிக்க முடியாது என்று. அப்ப இப்படி அதெல்லாம் பல சட்ட விதிகள் இருக்கு. அது என்ன பொறுத்த மட்டும் அது இரண்டாவது பட்சமாக நாங்க பார்க்க வேண்டிய விடயம். இப்ப நாங்கள் எல்லாரும் ஒத்த குரல்ல என்ன தெரிவு எத்தனை தெரிவு என்ற எல்லாத்தையும் அதுல நாங்கள் வாத பிரதிவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து சொல்லணும், தமிழ் தேசிய பிரச்சனை ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும். ஜனநாயக அடிப்படை பொதுவாக தாயகமும் புலமும் இணைந்த ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக. இன்றைக்கு தாயகத்தில் அப்படித்தான். நீங்க தாயகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய சில அறிக்கைகளை பார்த்தாலும் சரி, இல்லாட்டி P2P பொத்தூர் தொடங்கி பொலிகண்டி தாளித்தில் நடந்த அந்த மக்கள் எழுச்சியில பார்த்தாலும் அங்கெல்லாம் அப்படித்தான் போட்டிருக்காங்க. அவர்கள் தமிழீழம் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழர்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அப்ப அதுக்குத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் போராட வேணுமோ இல்லாட்டி உழைக்க வேண்டும். அப்ப அதுன்ற ஒரு அம்சமாகத்தான் பொது வாக்கெடுப்புக்கான ஒரு சின்னத்துக்கான போட்டியை. அப்ப இந்த போட்டி மூலம் மக்களை நாங்கள் கூட உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் நோக்கத்தை. இல்லாட்டி இந்த சின்னத்தை நாங்களே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு நிபுணர் குழுவை அமைச்சு இதை நாங்கள் செய்துட்டு போகலாம். நாங்கள் அப்படி இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும், மக்கள் பங்களிக்க வேண்டும், மக்கள்கிட்ட இருந்துதான் இந்த கருத்துக்கள் பெற வேணும், இந்த வடிவம் பெற வேணும் என்ற காரணத்துக்காக நாங்கள் இந்த போட்டியை அறிமுகம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். போட்டி சம்பந்தமான கூடிய விவரங்களை PMFR.org இணையதளத்தில் போனால் நீங்கள் அதை பற்றி கூடிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கும் நான் பிறகு முடியும் என்றால் இந்த ஃப்ளையரை துண்டு பிரசுரத்தை அனுப்பியவுடன் உங்களுக்கு முடியும் என்றால் உங்களோட இணையதளத்திலும் அதை நீங்கள் போட்டு மக்களுக்கு காட்டலாம். அப்ப கூட மக்களும் இது கூட போய் சேரும் என நம்புறேன். நிச்சயமாக நாங்கள் நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் தொலைக்காட்சியில் போகின்ற பதிவில் கூட நாங்கள் அதை இணைத்து விடலாம். இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இந்த நாங்கள் ஒரு விடயத்தை கொண்டு செல்லும் போது இங்கு இருக்கின்ற அமைப்புகள் நிர்வகிக்கின்றவர்களோடு அவர்கள் ஆதரவு வண்ணம் உங்களுக்கு தருகின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற பக்கத்தில் நீங்கள் அமெரிக்கா கனடா போன்ற பகுதிகளில் வண்ணம் இதற்கான ஆதரவை தர இருக்கின்றார்கள் இந்த முன்னெடுப்புக்கானது. இப்ப அமெரிக்காவில் இதை செய்ய நாங்கள் ஒரு பொது காமன் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லி நாங்கள் ஒரு பட்டயம் ஒன்று தயாரிச்ச நாங்கள்
அதுல அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் அதுல கையொப்பம் விட்டன. அப்ப அதுல நாங்கள் இப்படி பொது வாக்கெடுப்பு மூலமாகத்தான் இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கனடாவிலும் சில அமைப்புகள் கையொப்பம் விட்டன. இப்ப நான் கூட என்னத்தை பார்க்கிறேன் என்றால், இதுல அமைப்புகள் ஒன்றா வருவது பார்க்க என்ன எங்களுக்கு முக்கியம் என்றால், மக்கள் இதுக்குள்ள ஒன்றா வரணும். மக்களுக்கு மேல இப்ப நாங்கள் மக்கள்கிட்ட நேரா போறதுக்கு அமைப்புகளால தான் போகணும் என்று இல்லை. இப்ப அவர்கள் வேறு அமைப்புகளிலும் இருக்கலாம், அதுல இருந்து கொண்டு கூட இந்த ஒரு வேலை திட்டத்துக்கு ஆதரவு அளிக்கலாம். அப்ப எங்களுடைய இது கூட நாங்க நேரடியாக மக்களிடம் சென்று மக்களை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டும். இப்ப அதைத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செய்தது. இப்ப இயக்க காலத்திலும் பல்வேறு அமைப்புகள் இருந்தன. ஆனால் அப்படி இருந்தும் மக்கள் தங்கள் செயற்பாடுகள் மூலம், தமிழீழ விடுதலை புலிகள் தங்கள் செயற்பாடுகள் மூலம் மக்களிடம் நேரடியாக சென்றார்கள். மக்கள் எந்த அமைப்புகள் இருந்தாலும் நேரடியாக தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படியான ஒன்றைத்தான் நோக்கித்தான் நாங்கள் கூட மக்களை உலகத்துக்கு ஒன்று சேர்க்கலாம், ஒருமுகப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போட்டியை நடத்துகின்றோம். உண்மையான கருத்து. ஆனால் இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், சில ஒருங்கிணைப்பு குழுக்கள் இருக்கின்ற அந்த குழுக்கள் உங்களோடு இணைந்து செயற்பட விரும்பினால் அப்படி இணைத்து தந்தால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக நாங்கள் சேர்ந்து அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலதிகமான தகவலாக நீங்கள் நாடு கடந்த தமிழ் அரசின் விடயங்களாக என்னத்தை முன்வைக்க இருக்கின்றீர்கள்? நிறைவாக நாங்கள் நேரம் கூட நாங்கள் கதைத்தது என்ன அரசியல் தீர்வு தொடர்பாக. அடுத்த எங்களுடைய போராட்ட முக்கிய அம்சம் பொறுப்புக்கூறல். அப்ப பொறுப்புக்கூறல்ல இப்ப நாங்கள் எங்களுடைய நிலப்பாடு, தாயகத்துல அங்க பொறுப்புக்கூறலுக்கான அரசியல் வழி இல்லை. தாயகத்துல அங்க உதாரணத்தை எடுத்து பார்த்தா இன்றைக்கு 9 இராணுவ சிங்கள அரசியல் இராணுவ தலைவர்களுக்கு சர்வதேசம் தடை விதித்திருக்கிறார், பயணத்தடை. அந்த தடையால அவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அதுக்காக அவர்கள் கூட அந்த சமுதாயம் கூட ஒதுக்கி வைக்க கூட இல்லை. அப்ப இது என்னத்தை காட்டுதுன்றால், அங்க தாயகத்துல ஒரு காலம் எங்களுக்கு பொறுப்புக்கூறலோ நீதி வழங்க போறது இல்லை. அப்ப இதுல நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம், சர்வதேச நீதி தான் எங்களுக்கு தேவை. சர்வதேச நீதியை நாங்கள் ரெண்டு அரங்களை குறிப்பாக பார்க்கிறோம். ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். அப்ப அதுக்கு இந்த முறை செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற மனித உரிமை பேரவை அமர்வு மிக மிக முக்கியமான ஒரு அமர்வு. மிக முக்கியமான அமர்வு. என்றால் இன்றைக்கு அந்த பழைய தீர்மானம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்ற பழைய தீர்மானம் நிறைவுக்கு வருகிறது இந்த செப்டம்பர்ல. அப்ப மனித உரிமை பேரவை புதிய தீர்மானத்தை கொண்டு வர வேணும், இல்லாட்டி ஒன்றுமே செய்யாம பயமும் இருக்குது. இப்ப நாங்கள் இன்றைக்கு என்னத்தை நோக்கி வேலை செய்யணும்னா, அந்த புதிய தீர்மானம் இந்த மனித உரிமை பேரவை பாதுகாப்பு சபைக்கு பொறுப்பு குரலுக்கு அனுப்பி அதன் மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று. அப்ப இந்த முறை மனித உரிமை பேரவையில் ஜெர்மனியும் அங்கம் வகிக்கிறது. அப்ப ஜெர்மனியின் பங்கு மிக முக்கிய பங்காகவும் இருக்கு. அப்ப ஜெர்மனில வாழுகின்ற புலம்பெயர் சமூகம், ஜெர்மனில் உள்ள சிவில் சமூகத்துடன் சேர்ந்து, மெயின் ஸ்ட்ரீம் சிவில் சொசைட்டியோட சேர்ந்து ஜெர்மன் அரசாங்கத்துக்கும் இந்த அழுத்தத்தை, இந்த அரசியல் நிலப்பாட்டை எடுத்து கூறி, அதாவது பொறுப்புக்கு இந்த முறை செப்டம்பர் மாதம் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமை பேரவை நடக்கின்ற இதை, இந்த ஸ்ரீலங்கா தொடர்பான விடயத்தை பாதுகாப்பு சபைக்கு அனுப்பி அதன் மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் அனுப்ப வேண்டும் என்று. அப்ப அதுல நீங்க வேலை செய்ய விரும்புகிறவர்கள் நாங்கள் சேர்ந்து எல்லாரும் வேலை செய்யலாம். அதுல நீங்கள் எங்களோட PMO.tgt.org எங்களுடைய இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி எங்களோட உறுப்பினர்கள் திரு பரமானந்தம், சுப்பிரமணியம், இந்துமதி என்ற எங்கள் உறுப்பினர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்ந்து நாங்கள் சேர்ந்து சில வேலை திட்டங்களை போட்டு செய்யலாம். மற்றும் நீங்க தனியாகவும் செய்யலாம். மற்ற இதுல கூட இலகுவாக இருக்கும் என்று என்ன இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று, அந்த நாடுகள் இப்ப ஜெர்மனில இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஜெர்மன் மக்களால் நடத்தப்படுகின்ற மனித உரிமை அமைப்பு சேர்ந்து நாங்கள் வேலை செய்தோம் என்றால், ஜெர்மன் அரசியல் தலைவர்களிடம் நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு இலகுவாக இருக்கும். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை நாங்கள் இப்போ இன்றைக்கு இந்த இணையதளம் மூலமாக செய்ய பார்க்கிறோம். ஆனால் இது முடிந்த அப்புறம் கூட நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் சேர்ந்து இதை செய்யலாம். அடுத்த ஒரு விடயம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறது. அப்ப இன்றைக்கு 153 நாடுகள் இன அழிப்புக்கு எதிரான ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஜெர்மன் அதுல முக்கியமான ஒரு நாடு. அப்ப ஜெர்மன் நாடு தனியாக ஸ்ரீலங்காவுக்கு பொறுப்பு கூறுவதற்கு சர்வதேச நீதிமன்றத்திட்ட கொண்டு செல்றாங்க. அப்ப அதுக்கான ஜெர்மனில் உள்ள முக்கிய தலைவர்களை நாங்கள் சந்தித்து எங்களுடைய நிலப்பாடுகளை சொல்ல வேண்டும்.
உங்களுக்கு ஏதாவது இங்கு ஜெர்மனியில் இருக்கிற தங்கள் அரசியல் தலைவர்களுடன் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு அவர்களுடன் கலைப்பதற்கு தேவையான சில பத்திரங்கள், தமிழ் ஜெனோசைட் சம்பந்தமான சில ஆவணங்கள் தேவை என்றால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுவோம். நாங்கள் எங்கிட்ட இருக்கிறதை உங்கள்கிட்ட நாங்கள் தரலாம், பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அவற்றை கொண்டு கதைத்து அப்ப இந்த வருஷம் எப்படியும் நாங்கள் சர்வதேச நீதிக்கு கொண்டு போகணும் என்ற உறுதியோடு எல்லாருமா நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம். நாங்கள் தொடர்ந்து 4 சதமாக போராட்ட ரீதியாக போராடி வருகின்ற ஒரு விடயம். ஆனால் இது துவங்கி 7-8 சதமாகின்றது. அந்த வகையிலே இன்று எங்களோடு நீங்கள் இணைந்திருந்து நல்ல தகவல்களை தந்திருந்தீர்கள். முக்கியமாக இந்த நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற புதிய திட்டம் என்பது அது கூட சிறப்பான விடயமாக இருக்கின்றது. ஆதங்கமாக நீங்கள் தமிழத்தோடு தமிழீழ சிந்தனையோடு பயணிப்பதையிட்டு நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். ஆரம்ப காலம் தொட்டு நீங்கள் இதில் ஒரு முக்கிய ஒரு உயிர் நாடியாக பயணித்து வருகின்றீர்கள். உங்களுடைய வேலைப்பாடுகள் மத்தியிலும் அதுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்கள் பணிகள் தொடர வேண்டும். தமிழ் மக்களுக்கான விடிவு கிடைக்கும் வரை நாங்களும் உங்களோடு இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த அரசியல் ஆய்வு களத்தில் கலந்து கொண்டு சிறப்பான பல தகவல்களை தந்திருந்தீர்கள். இன்னும் பல தகவல்களை நாங்கள் இன்னும் ஒரு முறை உங்களோடு உரையாடி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அதே தெரேசா நாளைக்கு ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதியா வந்தா கூட அவளாலே ஒன்றும் செய்ய இயலாது. என்ன சிங்கள பேரினவாதம் விடாது. ஒரு தேசிய இனம் விடுதலை பெறுவதற்கு மிக முக்கியமானது அந்த இன மக்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பொது வாக்கெடுப்புக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒன்றையும் நாங்கள் உருவாக்கி அதில் செயற்பட்டு வருகின்றோம். தமிழர் தலைவிதி தமிழர் கையில். இதை அந்நிய நாடுகளோ வேறு சக்திகளோ தீர்மானிக்க முடியாது. இந்த தடைகளின் உண்மையான நோக்கம் தமிழர்கள் ஒரு பலமிக்க சக்தியாக வருவதை இன்றைக்கு சர்வதேசம் விரும்பவில்லை. 2009ஆம் ஆண்டிலும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒரு வலுமையமாக இந்து சமுத்திரத்தில் வந்து கொண்டிருந்த நாங்கள் அங்கு ஒரு புதிய ஒரு வலுமையம், ஒரு நியூ பவர் சென்டராக நாங்கள் வருவதை சர்வதேசம் விரும்பவில்லை. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.